ஆண்டவர் வேண்டான்னு ஒன்ன உங்களுக்கு வச்சு இதுக்கு பின்னாடி போகாதேன்னு உங்களுக்கு தடுத்துட்டாருன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க முயற்சி எடுக்க கூடாது. இது எனக்கு வேணும்னு நீங்க உறுதியா பற்றி பிடிக்க கூடாது. இல்ல இது இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த சத்தத்தை ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்கலாம், தங்கச்சி கேட்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சில காரியத்தை எவ்வளவு நம்ம ஆசைப்படுவோம், இது வேணும், அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுவோம், அதற்காக எவ்வளவு இழந்துருவோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நம்மளை தப்பு வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நம்முடைய கையில என்ன செய்யாது அப்படின்னா, நான் சொல்றேன், அவ்வளவு ஜெபம் பண்ணியும், அவ்வளவு ஆசைப்பட்டும், அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சோம், ஒரு காரியம் உங்க கையில கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த காரியத்தை கர்த்தரே எனக்கு தரல, நான் விட்டுறேன். ஆண்டவர் வேண்டான்னு ஒன்ன உங்களுக்கு வச்சு இதுக்கு பின்னாடி போகாதேன்னு உங்களுக்கு தடுத்துட்டாருன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க முயற்சி எடுக்க கூடாது. இது எனக்கு வேணும்னு நீங்க உறுதியா பற்றி பிடிக்க கூடாது. இல்ல இது இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த சத்தத்தை ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்கலாம், தங்கச்சி கேட்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சில காரியத்தை எவ்வளவு நம்ம ஆசைப்படுவோம், இது வேணும், அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுவோம், அதற்காக எவ்வளவு இழந்துருவோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நம்மளை தப்பு வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நம்முடைய கையில என்ன செய்யாது அப்படின்னா, நான் சொல்றேன், அவ்வளவு ஜெபம் பண்ணியும், அவ்வளவு ஆசைப்பட்டும், அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சோம், ஒரு காரியம் உங்க கையில கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த காரியத்தை கர்த்தரே எனக்கு தரல, நான் விட்டுறேன்.